ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட கலாத்தியர் 3 கூட வாசித்து தியானிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். மிக அருமையான வேதவசனம். இந்த வேதவசனத்தில் கூட கிறிஸ்து நமக்காக சாபமாகி என்று சொல்லப்பட்டிருக்கு. என்று உலகத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் சாபங்கள் நிறைந்து காணப்படுகிறது. எல்லா மனிதர்களும் சாபத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சாபத்திலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும் என்றால் நாம் கிறிஸ்து நமக்காக சாபமானதை நினைவு கூற வேண்டும். அவர் ஒரு மனிதனுக்காக, மனித குலத்திற்காக தான் அவர் சிலுவையில் சாபமாகி அவர் மரத்தில் தூக்கப்பட்டார், சிலுவையில் அறையப்பட்டார், நமக்காக இரத்த சிந்தினார் என்பதை நாம் அறிந்து அதை விசுவாசிக்கும் போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் எல்லா சாபங்களும் நீங்கி நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்ற நிச்சயம் உண்டு. ஏனென்றால் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவர்கள் பாவம் செய்தவர்கள் அவர்களை தான் மரத்திலே தூக்கி அவர்கள் கொலை செய்வார்கள். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் அநேக பாவங்கள், அநேக சாபங்கள் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த சாபங்களை எல்லாம் நீக்குவதற்காக ஒருவர் நமக்காக பரலோகத்தை விட்டு இறங்கி இந்த பூமியில் நமக்காக மரத்தில் தூக்கப்பட்டு சபிக்கப்பட்டவராக மாறினார். ஆனால் அவரிடத்தில் பாவமில்லை, நமக்காக சாபமானார். நமக்காக நம்முடைய பாவங்களை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்களையும் நீக்குவதற்காக அவர் மரத்திலே தூக்கப்பட்டார். அவர் நமக்காக மரத்திலே தூக்கப்பட்டு சாபமாக மாறினார். எதற்காக அவர் சாபமாக மாறினார் என்று நாம் வாசிக்கும்போது, நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நாம் சட்டப்படி நாம் குற்றவாளிகளாக நாம் அந்த சாபத்திற்கு அந்த மரத்தில் தூக்கப்பட வேண்டும். ஆனால் கிறிஸ்து நமக்காக சாபமாகி அவர் அந்த மரத்தை, சிலுவை மரத்தை தூக்கி சுமந்து காயங்கள் பட்டு வேதனைகள் பட்டு நம்முடைய எல்லா சாபங்களையும் நம்மை விட்டு நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டு சிலுவையில் ஒரு வெற்றி சிறந்தார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபங்களையும் கிறிஸ்து இந்த வார்த்தையின் பிரகாரம் மரத்தில் தூக்கப்பட்ட உங்களுடைய எல்லா சாபங்களையும் உங்களை விட்டு நீங்கும்படியாக அவர் சிலுவையில் அன்றைக்கு விடுதலை வாங்கி கொடுத்திருக்கிறார். இந்த வார்த்தை நாம் விசுவாசிக்கும்போது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சாபங்கள் இருந்தாலும், ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற அநேகருடைய பாவங்களின் நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக சாபங்கள் இருந்தாலும் அதை நீங்கும்படியாக தேவன் மரத்தில் தூக்கப்பட்டு சபிக்கப்பட்டு நமக்காக சாபமாகி அவர் நம்மை அந்த சாபத்திலிருந்து நீங்களாக்கி மீட்டு கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசிக்கும்போது மெய்யாகவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சாபத்தின் கட்டுகளையும் தேவன் மீட்டு கொண்டார் என்பதை விசுவாசிங்கள். மெய்யாகவே உங்கள் குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் நீங்களாகி நீங்கள் மீட்கப்படுவீர்கள் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அதை விசுவாசிக்கும்போது நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லா சாபங்களையும் தேவன் நீக்கி நம்மை மீட்டுக்கொள்வார். இதை நீங்கள் விசுவாசியுங்கள். கர்த்தர் மெய்யாகவே உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். கண்களை முடிச்சு வைக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில் அநேக பாவங்கள், மீறுதல்கள் அநேகம் உண்டு. எல்லாவற்றையும் நீர் கல்வாரி சிலுவையில் அந்த மரத்தை தூக்கி நீர் எங்களுக்காக சாபமாகி எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து எல்லா சாபத்தையும் எங்களுடைய வாழ்க்கையில் நீங்களாக்கி மீட்டு கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஏதாகிலும் சாபங்கள் இருக்கும் என்றால் எல்லாவற்றையும் நீங்களாக்கி மீட்டு கொண்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் அதை விசுவாசித்து அந்த சாபங்கள் நீங்கி உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள எங்களை நீர் இந்த வார்த்தையின் மூலம் தகுதிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.